ஒரு அருமையான கோழி தன்னுடைய குஞ்சுகளோடு மலையடிவாரத்தில் விளையாடிக் கொண்டிருந்தன. திடீரென யாரும் எதிர்பாராத நேரம் அந்த இடம் முழுவதும் தீ பரவ ஆரம்பித்தது. நெருப்பினால் தகனிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வந்தது. தன்னுடைய 2 சட்டைகளையும் விரித்து குஞ்சுகளை தன்வசப்படுத்தி கொண்டு அப்படியே தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றும்படியாய் அந்த காட்டுத்தீயிலே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டது. அந்த பகுதியிலே அந்த பக்கமாய் வந்த ஒரு நபர் அந்த கோழியை எடுத்து பார்த்த பொழுது குஞ்சுகள் எல்லாம் உயிரோடு வெளியே வந்தன. தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை காப்பாற்றின ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர் என்பதை மறந்து போக வேண்டாம். என் அன்பு உள்ளங்களே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அப்படியே கானானை நோக்கி அழைத்து செல்லும் பொழுது மகிழ்ச்சியோடு புறப்பட்டு வந்த அவர்கள் வாழ்க்கைகளை பல்வேறு விதமான சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவர்களுக்கு முன்பதாக செங்கடல் பயமுறுத்தி கொண்டிருந்தது. பின்னால் எகிப்தின் சேனை துரத்தி கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் முறையிட்ட பொழுது செங்கடல் 2ஆய் பிளந்தது, வழிவிட்டது. எகிப்தின் சேனை அந்த சமுத்திரத்திலே மாண்டு போனார்கள். என் அன்பு உள்ளங்களே, யுத்தம் கர்த்தருடையது என்பதை மறந்து போக வேண்டாம். நம் சூழ்நிலையை எதிர்த்து போராட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராகி ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவராய், நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராய், நம்முடைய வாழ்விலே போதுமானவராய், நம்மை நேசிக்கிற நல்ல ஆண்டவர் வெளிப்படுகிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் வெளிப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. வேதத்திலே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14:14 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த அருமையான நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு உள்ளங்களே, ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்பதை மறந்து போக வேண்டாம். அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணம் செய்வோமா? முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுப்போமா? இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.